சொன்ன மாதிரி ரொம்ப குயிக்காக முடிச்சாச்சு. இதில் இந்த பட்டிமன்றத்துக்கு முதுகெலும்பாக இருந்த டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி பிஏ திரு மேகநாதன் அவர்களுக்கும், அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் எனது மைத்துனர் ஜிந்தா அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வாய்ப்பளித்த தில்லி தமிழ் இளைஞர் பண்பாட்டுக் கழகத்திற்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தின் இறுதி கட்டத்தை காண இருக்கிறோம். அதாவது ஒரு இந்திக்கார பையன் வந்து தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தெளிவாகவே பேசினார். நல்ல கடுமையான முயற்சி இந்த பையன் கூறிய அனைத்து விஷயங்களும் வந்து சிந்திக்கத்தக்கது. அதில் குறிப்பாக இந்த போதைப் பொருள் வியாபாரம் ஒரு காலத்தில் வந்து இந்த கடத்தல்காரர்கள் பண்ணிக்கிட்டு இருந்த கஷ்டமான வேலை. ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி வந்து இந்த போலீஸ் கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தியாகி சட்டத்தின் பிடி இறுக வேண்டியதன் விளைவு அது வேற ஒரு கோணத்தில் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். சீனாவை தூங்க வைக்கிறதுக்கு ஓபியம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்க அந்த போதைப் பொருளை ஓபியத்தை விளைய வைக்கிறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இந்தியா. இங்கிருந்து விளைய வச்சு சீனாவுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஒரு ஓபியத்தால ஒரு நாட்டோட விடுதலையே ரொம்ப நாளாகி தள்ளி போச்சு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆப்கானிஸ்தான்ல ஓபியமும், ஈரான் பாகிஸ்தான்ல கோல்டன் கிரசன்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த போதைப் பொருள் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த போதைப் பொருளுக்கு வந்து சட்டப்பூர்வமான உபயோகம் உண்டு. அதாவது மார்பின்கிற சட்டப்பூர்வமான மற்றும் ஆக்கப்பூர்வமான சொல்லலாம். மார்பின்கிற போதைப் பொருள் வந்து கேன்சருக்கு வந்து ரொம்ப பல வகையில வந்து உதவியா இருக்கு. அதே போல அதை வந்து நமக்கு உதவியா இருக்குன்னு நினைச்சு தேர்ந்தெடுக்க இளைய தலைமுறை இதன் வலையில் சிக்கிவிட்டால் அவங்களோட கதி அதோ கதி தான். அதுக்கடுத்து இது பல்வேறு கோணங்கள் எடுத்துருச்சு. அபின், கோக்கைன், ஹெராயின், லேபரேட்டரியில் வச்சு தயார் பண்ணக்கூடிய மேண்ட்ராக்ஸ் டேப்லெட் என பல அவதாரங்கள் இப்போது போதை வஸ்துக்களுக்கு உண்டு. ஒரு காலத்துல வந்து இந்த போதைப் பொருள் கடத்தக்கூடிய மாஃபியாக்கள் மேல எல்லா நாடுகளும் இரக்கமற்ற நடவடிக்கை எடுத்தாங்க. சிக்குனா மேலை நாட்டில் 20 வருஷம் கடுங்காவல் இல்லை, விட்டா மரண தண்டனை. இந்த மாஃபியா குரூப் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க, கலைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆள் தேவைப்பட்டுச்சு. இந்த தீவிரவாத குழுவை நடத்துறதுக்கு பல கோடி ரூபாய் இவங்களுக்கு தேவை. அங்க பல கோடி ரூபாய் பெறலுது. ஆக இந்த ஒரு தீவிரவாத குழுவை உருவாக்கி நடத்த ஒரு பணம் எவ்வளவு தேவைன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி என்ஜிஓ காட்டிலும் பணம் தேவை. ஒரு தீவிரவாத குழுவை உருவாக்கி நடத்துறதுக்கு மதத்தின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, ஜாதியின் பெயராலோ, மொழியின் பெயராலோ கண்ணை மூடிட்டு உயிரை கொடுக்கறதுக்கு இந்த தீவிரவாத கூட்டம் வந்து ரொம்ப தயாரா இருக்கு. அதே போல அதோட ஒட்டி இந்த போதைப் பொருளை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணா கொஞ்சம் கவலையை மறக்கலாம், 4 தடவை யூஸ் பண்ணா அடிக்ட். இது வந்து ஒருத்தர் ரிசர்ச் அவர் மேகநாதன் பண்ணியிருந்தது. 4 தடவை யூஸ் பண்ணா அடிக்ட், 2 வருஷம் யூஸ் பண்ணா அடுத்து நம்மளோட சாவு எப்ப அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்கொள்ளலாம். சில தீவிரவாத இயக்கங்கள் வந்து தங்களோட இயக்கத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து வெளியே விடாம இருக்கிறதுக்கு அவங்களே இந்த போதைப் பொருளை கூட கற்றுக் கொடுத்து, ஏன்னா இந்த மாதிரி ஹையஸ்ட் இதெல்லாம் நீங்க வெளியே போனா கிடைக்காது செய்யாதுன்னு சொல்லி அவங்களும் வச்சிட்டு இருக்காங்க. எனவே தம்பி விக்னேஷ் சொன்னது வந்து பல வகையில பொருந்தும். அதுக்கடுத்து இந்த ஆயுத பரவலை வச்சு சொன்னாப்ல, ஆயுதம் வேண்டாம்னு நினைச்சா போய் ஆயுத கம்பெனிகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் வெள்ளூர் மூலமா எப்படி பரவுச்சு அப்படிங்கிறத பத்தி சொன்னேன். இப்ப அப்படியே கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் போவோம். இங்க ஒரு பெரிய கம்பெனி, அதாவது தேர்தலின் போது வந்து அரசுக்கு ஆதரவாகவோ அரசுக்கு எதிராகவோ காட்டிக்கொள்ளாது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒரு பெரிய கம்பெனி வந்து அதை எந்த கட்சிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி ஆகணும். பெப்சி வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியில இருந்தா கொக்கோ கோலா டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கும். அதே போல பெப்சி சப்போர்ட் பண்ற ரிபப்ளிகன் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தா பெப்சிக்கு எக்கச்சக்கமான சலுகைகள் கிடைக்கும். அதே போல கொக்கோ கோலாவுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தா பல சலுகைகள் கிடைக்கும். மெக்டொனால்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டினா பிஸ்ஸா ஹட் ரிபப்ளிகன் பார்ட்டியில் இருக்கும். இப்போ அமெரிக்காவோட ஒரு பொருளாதாரத்தை அதாவது ஒரு மேலை நாட்டில் ஏறக்குறைய பல நாடுகள் இந்த மாதிரி ஒரு ஆயுத பரவலை வச்சுட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்காவில் வந்து 95% வந்து லார்ஜஸ்ட் செக்டார் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து பார்த்தா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் லாபத்தை கொடுக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கூடவே லாபத்தை கொடுக்குது. ஆனா இந்த வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தா 600% லாபத்தை கொடுக்குது. ஏறக்குறைய வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எதுக்கு தேவை அப்படின்னு பாக்குறப்ப, அங்க இன்னொன்னு சொல்ல போனா அங்க அமெரிக்கால மற்ற மேலை நாடுகள்ல இந்த மாதிரி ராணுவத்துக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிச்சு கொடுக்கறது வந்து பிரைவேட் கம்பெனிஸ். அதாவது போர் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னா இந்த கம்பெனிகளுக்கு நல்ல லாபம். போர் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிக்கு நல்ல லாபம். ஒரு கம்பெனி வந்து ஒரு கார் கம்பெனி தன்னோட ப்ராடக்ட் இந்த உலகம் பூரா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு சாக்லேட் கம்பெனி தன்னோட ப்ராடக்ட் இந்த உலகம் பூரா சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா தொழில்ங்கிற ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு. அப்போ தொழில்ங்கிற அந்தஸ்து கிடைக்கிற இந்த ஆயுத கம்பெனிகளின் சிந்தனை தான் என்ன? தன்னோட ப்ராடக்ட் உலகம் பூரா பரவணுங்கிறதா? The problem of the world is because the problem of the silence of good என்று சொல்வார்கள்.
பெரும்பாலான நல்லவர்களின் அமைதியான போக்கே இந்த உலகத்தின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் சொல்லுவார்கள். அப்போ தீவிரவாதியை துப்பாக்கி தூக்குனா நம்மளும் துப்பாக்கி தூக்குனா என்ன தப்பு? அவன் சுட்டா நம்மளும் சுடுவோம், அவன் குடும்பத்தை நம்மளே மொத்தமா தீர்த்து கட்டுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனையை ஏற்படுத்துறதா? இல்ல துப்பாக்கி ஆயுதம் வச்சிருந்தாத்தான் நம்மளை கண்டு 4 பேர் பயப்படுவேன், நம்ம கொஞ்சம் லீனியண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா? ஆக மொத்தத்துல இந்த ஆயுத கம்பெனிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சக்சஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிந்தனையை வளர்ப்பதுதான் ஆயுத கம்பெனிகளின் நோக்கமா? இதுல இன்னொரு விஷயம், மற்ற நாட்டு உதவி குழுக்களின் மூலமா பல்வேறு தீவிரவாத குழுக்கள் இந்த மாதிரி ஆயுத குவிப்புல ஈடுபட்டு வர்றாங்க. ஒரு காலத்துல இந்த துப்பாக்கி வச்சிருந்தா அந்த இயக்கம் எங்கனாலும் படுபயங்கரமான இயக்கமா சொல்லுவாங்க. ஆனால் சில ஐரோப்பிய நாடுகள்ல கூட யூஸ் பண்ண ஆயுதங்களை விற்கிறதுக்கு இப்ப சில வெப்சைட்டே இருக்கு. ஏறக்குறைய டிஸ்போசல் ஆஃப் ஆர்ம்ஸ் சொல்லி பல வெப்சைட் இப்ப வந்திருக்கு. அதனால ஒரு தீவிரவாத குழுவா இவங்க சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு ஆயுதம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. எனவே பேச்சுவார்த்தை நீங்க நடத்தி 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 இந்த தீவிரவாதம் பரவுனதுதான் மிச்சம். சட்டம் போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி இந்த போதைப் பொருள் வியாபாரம் கொடிகட்டி பறந்ததுதான் சாதனை. இதுல சில தீவிரவாத இயக்கங்களுக்கு ஒரு கப்பல் நிறைய ஆயுதம் கொண்டு போனதை நாங்க அடிச்சு நிறுத்திட்டோம், அதை சுத்தமா பஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற எத்தனையோ அரசாங்கங்கள் இருக்கு. அந்த அரசாங்கத்திட்ட இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு அந்த ஆயுதங்கள் எங்கிருந்து அனுப்பப்பட்டவை நீங்க வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சா சுனாமிக்கும் பூகம்பத்துக்கும் உங்களுக்கு ஃபண்டு கிடைக்காது. அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தைகள் சரியாகும் நம்ம தான் யோசிக்கணும். துப்பாக்கிகளை தவிர்க்க வேண்டிய அமைதி பேச்சுவார்த்தைகள் கூட துப்பாக்கிகளின் துணையோடு நடப்பதுதான் மாபெரும் அவலம். ஹிட்லர் வாழ்ந்த காலத்துல இந்த பாதக செயல்களை மேற்கொண்ட ஜெர்மனியில இன்னைக்கு அஹிம்சைங்கிறது ஒரு சப்ஜெக்ட் பெரும்பாலான பல்கலைக்கழகத்துல. அதாவது அவர் சொன்னது என்னன்னா, காந்தியோட அஹிம்சை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடிச்ச அடியை வாங்க, நீங்க அடியை வாங்கினீங்கன்னா உங்க கிராமத்தில் உள்ள மற்றவங்களுக்கு உரைக்கட்டும், நீங்க அடியை வாங்கினீங்கன்னா உங்க நகரத்தில் உங்க தெருவில் உள்ள மற்றவங்களுக்கு உரைக்கட்டும். நாளைக்கு நாங்களும் வர்றோம், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம், கூட்டமா போவோம், இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுத்துச்சு. அந்த அஹிம்சையில் இந்தியாவை சிறிது சிறிதா ஒன்றாகி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவை கவிஞர் கண்ணதாசன் கேட்டாங்க, ஏங்க நீங்க காந்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. உடனே கண்ணதாசன் சொன்ன பதில், காந்தி ஒரு வெங்காயம் அப்படின்னாரு. உரிச்சு பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காது, ஆனா கடைசியில உரித்தவனே அழுக வைத்து விடும் பண்பு வெங்காயத்துக்கு மட்டும்தான் உண்டு. அகிம்சையில் ஒன்றுபடுத்தி அந்த தேசப்பிதாவோட நாட்டில் நம்ம அடக்குமுறைன்னு சொல்லி நிச்சயமா தீர்ப்பு கொடுக்க முடியாது. தீவிரவாதம் என்ற பெயரில் கால வரலாற்றின் சில விசித்திரமான தர்க்கங்களுக்கு நாம் ஆட்படத்தான் வேண்டியுள்ளது. நாங்க சிறுபான்மையா இருக்கோம், அதனால நாங்க மட்டும்தான் பாதிப்புக்கு உள்ளாகிறோம் என்ற சிந்தனையே தவறானது. எத்தனை நாட்டுல ஒரே இனம் பெரும்பான்மையா இருக்கு, நாங்க சிறுபான்மையா இருக்கிறோம்னு யூத இனம் என்னைக்குமே வருத்தப்பட்டது இல்லை. அதனால மேலை நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு போர்க்குணமா இருக்காங்க. அமெரிக்க நாட்டுல எப்போ இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிறப்ப இந்த யூதர் இனத்தின் பங்கு தனிப்பட்ட பங்கா இருக்கு. இந்தியாவில் அரசு பதவிகளும் தனியார் கல்வி நிறுவனங்களின் மூலம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் நல்ல ஒரு சிறப்பான நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லை. ஆனா என்னோட நண்பர் ஒருத்தர் சென்ட் மேரிஸ்ல படிச்சவரை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இங்க முனீர்காவில் நான் பார்த்தேன். அப்ப பார்த்தப்ப அவரு பல்வேறு மாற்றம் அவர்கிட்ட. அதாவது அவர் ஒரு முஸ்லீம் நண்பர், மாமா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கிறோம். அவர் பல்வேறு மாற்றம். அவர் ரொம்ப இனத்துக்கு சார்பா ரொம்ப தீவிரமா பேசுவார். அவர் பேசுறப்ப ஒரு தடவை, நான் முஸ்லீம்ங்கிறதுனால இங்க எனக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கப்ப நான் சிரிச்சுக்கிட்டே, சரி என்ன பாவா, நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போய் பாகிஸ்தான்ல இருக்கலாம்ல அப்படின்னு, அங்க போய் வேலை பார்க்கலாம்ல. அவர் அது சொன்னது, நான் அங்கேயும் போய் வேலை பார்த்தேன், அங்கே போய் 1 வருஷம் வேலை பார்த்தேன், அங்கே என்னை முகாஜிர்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னாரு. சரி, அப்போ இங்கேயே ஏதாவது ஒரு முஸ்லீம் கம்பெனியில் பார்த்து வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு. இங்கே பம்பாயில் ஒரு முஸ்லீம் கம்பெனியில் போய் நான் போய் வேலை பார்த்தேன், அங்கே என்னை லெப்பன்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்படின்னாரு. சரி, நீங்கள் இங்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம், நமக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒரு கம்பெனி இருக்குது, இங்கே வாங்கன்னு சொல்லி அங்கே போய் அட்ரஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன எங்கள் கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே எல்லாமே ஓகே, இங்கே ஜாதி மதம்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது, ஆனால் இங்கே நான் தமிழன்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னாரு கடைசி. அதாவது வாழ்வின் ஓய்வடைந்த பக்கங்களே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவர் அவர். ஆனா அதே ஆள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம். சமீபத்தில் மதுரையில போயிருந்தப்ப அவரை பார்த்தேன். மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு நடத்துறாரு, 12 பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எப்படிங்க இந்த மாற்றம் அப்படிங்கும். அவர் சொன்னாரு, முதல்ல இந்த நாடு என்னோட வீடுங்கிறத உணரல, எனக்கு எவனாவது பிடிக்கலன்னா அவன் இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் சொல்லி நானே ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இப்போது என் சகோதரனை இந்தியனை எப்படி அனைத்து வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு விட்டேன். முதல்ல ஜாதியோடு மதத்தோடு மொழியோடு ஒன்றுபடுத்தி பார்த்தவர் அவரே சொன்ன வார்த்தை, இந்த முயற்சி நான் ஒருவேளை எடுத்திருக்காவிட்டால், நானும் விரக்தியின் எல்லைக்கு சென்றிருந்தால் நானும் நிச்சயமாக ஒரு தீவிரவாதி ஆகியிருப்பேன் அப்படின்னார்.
அதுக்கடுத்து இப்ப நான் பாகிஸ்தானுக்கே போய் வாழ்ந்தாலும் இந்தியாவின் பொறுமை, இந்தியாவின் பெருமை என்னால் நிலைநாட்ட முடியும்னாரு. அடக்குமுறை என்ற வார்த்தைக்கு ஆணிவேர் ஆயுதம், துப்பாக்கி, கத்தி, ராக்கெட் லான்ச்சர், நீங்க சொல்ற எந்த பீரங்கியா கூட இருக்கலாம். ஆனால் மனித உரிமைகள் சற்று மூச்சு வாங்குவது ஜனநாயகத்தில் தான், அமைதி பேச்சுவார்த்தைகள் தான். ஜனநாயகத்தில் அகிம்சையும் அன்பும் தான் முன்னிறுத்தப்படுது. இந்த ரோஜா மயம் சொன்னாப்புல ரஷ்ய நாட்டில் ராணுவத்தை அப்படியே உள்ள அந்த தேட்டருக்குள்ள ராணுவம் ஸ்ப்ரே பண்ணி தீவிரவாதிகள்லாம் பிடிச்சாங்க, செஞ்சாங்கன்னு. ஆனால் அவங்க அந்த ஸ்ப்ரே பண்ண அந்த மயக்க மருந்து மூலமா பல்வேறு ஆட்களுக்கு மூளை பாதிப்பு வரைக்கும்லாம் போயிடுச்சு. அதாவது ஒரு 4 பேரை பிடிக்கணுங்கிறதுக்காக 40 பேர் பாதிக்கப்பட்டாங்க. பல அப்பாவிகளும் பாதிக்கப்பட்டாங்க என்பது இந்த மனித உரிமை குரல். அதுக்கு பிறகு உலகமெங்கும் ஒழிச்சிச்சு அந்த ரஷ்யாவில் அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண பிறகு. அடக்குமுறை கத்தியாக இருக்கலாம், அடக்குமுறை துப்பாக்கியாக உழவலாம், அடக்குமுறை பீரங்கியாக இருக்கலாம், அடக்குமுறை அணுகுண்டாக உழவலாம். அடக்குமுறை என்ற பெயரில் துப்பாக்கிகள் தேசிய கீதம் பாடலாம், துப்பாக்கிகள் மிரட்டலாம், துப்பாக்கிகள் கோலேச்சலாம், துப்பாக்கிகள் முன்னணி வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அமைதி ஒரு நாள் துப்பாக்கியை சுடும் என கூறி, அகிம்சையின் மென்மையான ஆக்ரோஷத்தை அணுகுண்டால் கூட தாங்க முடியாது என கூறி, வாய்ப்பளித்த தில்லி தமிழ் இளைஞர் பண்பாட்டு கழகத்திற்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது வத்தலகுண்டு வெங்கடேஸ்வரன். அவருக்கு பொன்னாடை மற்றும் பதக்கம். सर सामने थोड़ा साथ लो।